அப்பாவும் வரேன்னு சொன்னாங்க. அப்பாவை பார்க்கணும். அப்பா எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிமா இருக்க? அப்பா நான் எந்த ஒரு குறையும் இல்லாம நல்லாதான்பா இருக்கேன். எனக்கு என்ன குறைப்பா? சித்தி அம்மா என்னை பத்திரமாக பாத்துக்கிறாங்க. அப்படியா? எந்த ஒரு குறையும் இல்லப்பா. எந்த ஒரு குறையும் கிடையாது. எந்த ஒரு குறையும் இல்லப்பா. பத்மாவதி அப்பா அப்பா, பொன்னை கண்டேன் அதில் உன்னை கண்டேன், நாளை பொழுதை கண்டேன், கதிரை கண்டேன், பொன்னை கண்டேன் அதில் உன்னை கண்டேன், நாளை பொழுதை கண்டேன், கதிரை கண்டேன், பொன்னை கண்டேன் அதில் உறவை கொண்டேன், நீயும் இல்லை என்றால் நான் எங்கே செல்வேன், நீ வந்ததால் தானே பூ வந்தது, நீ வாடினால் வளர்ந்த பூ வாடுவேன், என் கண்ணான கண்டே நீ கண்டாதே, எதன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே, நெஞ்சில் போராட்டமா கண்ணீர் ஓட்டமா, அதை நான் பார்க்கவா மனதான் தாக்குமா, எதன் பொன் வண்ணமே. கோவில் இல்லை என்றால் தெய்வமில்லை, இங்கே நீ இல்லையே கண்டு நானும் இல்லை. கோவில் இல்லை என்றால் தெய்வமில்லை, இங்கே நீ இல்லையே கண்டு நானும் இல்லை. வானம் இல்லை என்றால் மதியும் இல்லை, உந்தன் பாட்டை இல்லை என்றால் கீதம் இல்லை, நீ வந்ததால் தானே பூ வந்தது, நீ வாடினால் வண்ண பூ வாடுவேன், என் ராஜாதி கண்டே நீ கலங்காதே, எதன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே, போராட்டமா அதில் நீர் ஓட்டமா, அதை நான் பார்க்கவா மனதான் தாக்குமா, எதன் பொன் வண்ணமே. அம்மா பத்மாவதி, அப்பா அம்மா நீயோ மங்கை பருவம், நீங்க கன்னி பருவம் அடைந்து விட்டாய் அல்லவா? ஆமாப்பா. அதனால் உனக்கு ஒரு திருமணம் ஏற்பாடு செய்திருக்கிறேன் அம்மா. அப்பா எனக்கு திருமணம் அப்பா. ஆமாம்மா. அப்பா இப்பேற்பட்ட மாப்பிளப்பா. அப்பா மாப்பிளை பாப்பதற்கு அழகா இருக்காரா, அறிவா இருக்காரா? அப்பா இருந்தாலும் நீங்க பாத்துக்கிறேன்னு சொல்றீங்க, எனக்கு ஏத்த கணவரா தான் இருக்கும்பா. அம்மா மாப்பிள்ளை எப்படி இருந்தாவது நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அம்மா. ஏப்பா என்னப்பா எனக்கு ஒன்றும் புரியவில்லையேப்பா. சத்தியம் பண்ணம்மா. அப்பா அம்மா என்னப்பா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியலையே. இது உன்னுடைய சித்தியின் சம்மதம் அம்மா. அப்பா நீங்க கோடு போட்டா அந்த கோடையே நான் தாண்டி போக மாட்டேன்ப்பா. உன் பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாதுப்பா. அப்பா நீங்க எது சொல்றீங்களோ அதை தடையில்லாம உன் மகள் நானே செய்வேன்ப்பா. அம்மா ஏப்பா மாப்பிள்ளை யாரும் செய்வா? யாரப்பா? நான் உன்னுடைய மனதை தாங்கிக் கொள்ளுமா என்று தெரியவில்லை அம்மா. எனக்கு ஒன்றும் புரியவில்லையேப்பா. இறந்து போன பிணந்தாம்மா உனக்கு மாப்பிள்ளை. அப்பா என்னப்பா சொல்றீங்க? ஆமாம் அம்மா. அப்பா அம்மா சம்மதம் தானா? ஏன் 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 எண்ணுகிறேன்? பத்மாவதி அம்மா அப்பா கண் கலங்காதப்பா. அன்று
உங்களுக்கு சந்தோஷம் என்றால் இந்த பாவியானவர் இப்பேற்பட்ட திருமணத்திற்கு சம்மதிக்கிறோம் அப்பா. ஆனால் உன்னை விட்டு பெரிய மனம் வரவில்லையே அப்பா. அப்பா அன்பான உறவே, இது ஆகாத வரவு. அந்த இறைவனின் முடிவு, அந்த இறைவனின் முடிவு. பொறுக்கவில்லை என் இப்பொழுதே சென்று உன்னுடைய சித்தியை சந்தித்து இதை கூற வேண்டும் அம்மா. அப்பா அப்பா சித்தி பாக்கணும்பா, நானு இருவரையும் பாக்கணும். நீங்க இருக்கப்பா. சித்தி எங்கப்பா? வசந்தலா அப்பா, நான் ஒன்று கேட்பேன், தடை இல்லாமல் எனக்கு செய்ய வேண்டும் அப்பா. அப்படி என்னம்மா? அப்பா அம்மா அப்பா இல்லை என்று மறுக்க கூடாது அப்பா. என்னம்மா சொல்லம்மா? அப்பா ஊரிலே ஒரு பிணமானது இறந்து கிடக்குதம்மப்பா. ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அந்த பிணத்தை எடுக்க ஆள் இல்லை என்று கேட்கிறார்கள் அப்பா. அதற்கு ஒரு பெண்மணி சொல்கிறாய், இன்னும் தாய் விட்டு கோடி வரவில்லை, எனக்கு அந்த தாய் விட்டு கோடி இருந்த பிறகு எடுத்து கொண்டு வர வேண்டிய உன்னுடைய தாய் வீட்டு சிதறும். இப்பொழுது நீ உயிரோடு இருக்கும் போதே கோடி எடுத்துட்டு வரேடாப்பா. அலை கடலோ துரும்பை போலே ஆனதே, ஆனந்த வாழ்வு பறிபோனதே. அலை கடலோ துரும்பை போல ஆனந்த வாழ்வு பறிபோனதே.
அம்மா